ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம வந்து பினோ ஃபார்ம் நம்ம தைக்க போகிறோம். இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சி. உள்ளே ஷர்ட் போட்டு மேலே பினோ ஃபார்ம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸு தைக்க போகிறோம். எனக்கு ஷர்ட் வந்து அந்த காலர் ஃபினிஷிங் அவ்வளோ வராது, அதனால் நம்ம பினோ ஃபார்ம் மட்டும் தைக்க போகிறோம். இந்த பினோ ஃபார்ம் பாருங்கள், இந்த மாடலில் தான் நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னா, முதல்ல ஃபுல் செஸ்ட் ரவுண்டு, ஃபுல் ஹைட்டு, ஓகேங்களா. ஃபுல் ஹைட் வந்து இது பாருங்கள், ஷோல்டர்லேருந்து அப்படியே இங்கே கீழே வரைக்கும் நீ கவர் ஆகணும். நீ இங்கே இருக்குதுன்றதுக்காக உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன், ஆனால் நீ கவர் ஆகி இது வரைக்கும் எடுக்கணும், ஓகேங்களா. ஃபுல் ஹைட்டுங்க பாருங்கள், மேலேருந்து ஷோல்டர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீ கவர் ஆகணும். அப்புறமேட்டு மைனஸ் பாடி, ஓகேங்களா. மைனஸ் பாடினா இது தாங்க பாடி, ஓகேங்களா. மேலேருந்து இது வரைக்கும் மைனஸ் பாடி, ஓகேங்களா. மைனஸ் பாடி எவ்வளோன்னா இவங்களுக்கு 12 இன்ச்சஸ் வருது மைனஸ் பாடி, ஓகேங்களா. ஆஃப் செஸ்ட் ரவுண்டுனா இங்கே பாருங்கள், இதிலேருந்து இது வரைக்கும், சரிங்களா. இந்த சைடில் அவங்க ட்ரெஸ்ஸு போட்டுப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸு ஜாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஆப்போசிட்டில் ஜாயிண்ட் வரைக்கும் ஆஃப் செஸ்ட் ரவுண்டு, ஓகேங்களா. பேக்கில் தான் எடுக்கணும், சரிங்களா. இது ஆஃப் செஸ்ட் ரவுண்டு, இங்கே பாருங்கள், ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. அடுத்தது ஹிப் ரவுண்டு என்னென்னா இங்கே பாருங்கள், மைனஸ் பாடி நம்ம எடுக்கிறோம் பாருங்கள், 12 இன்ச் எடுத்தோங்களா, அந்த 12 இன்ச்சில் ஃபுல் ரவுண்டு எடுக்கணும். ஹிப் ரவுண்டு எடுத்து டைட்டாக எடுத்துகிட்டு +3 or 4 வச்சுக்கலாம், சரிங்களா. இங்கே பாருங்கள், ஹிப் ரவுண்டில் ப்ளஸ்ஸு ஆளுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க, 3 அல்லது 4, ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து 22 தான் வந்தது, நான் 25 வச்சுருக்கேன், சரிங்களா. நான் 3 வச்சுருக்கேன், சரிங்களா. நெக்ஸ்ட் ரொம்ப தொலைன்னு தைச்சாலும் பசங்களுக்கு நல்லா இருக்காது. உள்ளே கிளாத் விட்டு பண்ணுங்கள். எப்படியும் நம்ம கிளாத்து நம்ம பிரிக்கவே போகிறதில்ல. அது ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தைச்சோம்னா அந்த கிளாத் வேறு ஃபேட் ஆகிட்டுருக்கும், அது சரி வராது. அதனால் ஃபஸ்ட்லேயே வந்து 3 or 4 வச்சுருங்க, சரிங்களா. ஏன்னா இடுப்பில் பெல்ட் போடும்போது உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிடும், சரிங்களா. நார்மலாக வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு, இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு நெக்கு இங்கே எடுக்கணும், பேக் நெக்கு இது, ஓகேங்களா. ஃப்ரண்ட்டு நெக்கு அவங்க போட்டுங்கிற ட்ரெஸ்லேயே எடுத்துக்கோங்க, ரொம்ப டீப்பாலாம் வைக்காதீங்க, நல்லா இருக்காது. ஷர்ட் போட்டு தான் போட போகிறோம், இருந்தாலும் ஓரளவுக்கு நார்மலாக எடுத்துக்கோங்க. நான் இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக் வந்து 4 வச்சுருக்கேன், பேக் நெக் வந்து 3 வச்சுருக்கேன். எப்பயுமே ஃப்ரண்ட்டு நெக்கை விட பேக் நெக்கு 1 inch கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இவங்க வந்து 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க, ஓகேங்களா. ஏஜ் வந்து 7 years, ஓகேங்களா. 3rd ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா. 3rd ஸ்டாண்டர்ட் போகிறாங்க, 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து, ஓகேங்களா. இந்த மெஷர்மெண்ட்டை தான். ஆர்ம் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் சைஸ் 4 வைப்போம், செகண்ட் வந்து 4.5 வைப்போம், 1st ஸ்டாண்டர்டுக்கு வந்து 4.5 வைப்போம், இவங்களுக்கு 5 வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா வந்து ஷர்ட் போடும்போது அக்கிள் கடிக்காமல் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பசங்க ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அக்கிள் கடிச்சிட்டுலாம் இருக்காது, ஓகேங்களா. 5 inches வச்சுக்கலாம். ஆம்னா இது தாங்க ஆம், ஓகேங்களா. இந்த ஆம் ஷேப் எடுத்து நம்ம இந்த ஹைட் வந்து 5 வச்சுக்கலாம், ஓகேங்களா. இதனுடைய கட்டிங்கு ப்ளஸ் ஸ்டிச்சிங் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேங்களா. அதாவது நம்ம வந்து இது வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம எப்படி கட்டிங் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம், ஓகேங்களா. இங்கே சின்னதாக சைடில் வந்து ஒரு பேக்கெட்டு சின்னதாக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் பசங்க, ஏன்னா கர்ச்சீஃப் எதனா வைக்கிறதுக்கு ஆகும், சரிங்களா. இந்த ட்ரெஸ்லேயே வந்து இங்கே சைடில் பேக்கெட் வச்சுக்கலாம், 2 லூப் 3 லூப், ஓகே. சைடில் இந்த லூப் வந்து சைடில் இந்த இடத்துல வைக்கணும், ஓகேங்களா. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே போட்டிருக்கேன். இந்த சைடு ஒரு லூப்பு, இந்த சைடு ஒரு லூப்பு பெல்ட்டு போகிறதுக்கு வச்சுக்கோங்க. பேக்கில் கொக்கி பீஸாண்ட ஒரு லூப் வச்சுக்கோங்க, மொத்தம் 3 லூப்பு, ஓகேங்களா. 3 லூப் வச்சுக்கலாம் பெல்ட் போடுறதுக்கு,
ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.